தலையில பூ வச்சுக்கணும். ஒரு ஆணிலே இருந்தாச்சு. அடியே ரெண்டு ஆணி செடி Madam
கண்ணா அத்தைகளே உனக்கும் இப்போது அழகாக பூஜை செய்து விட்டோம். இப்போது அத்தைகள் ஒன்று சேர்ந்து இப்போது என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? உன்னை அமரச் செய்து உன்னை சுற்றி இந்த ஆசை அத்தைகள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து கும்மி அடிக்க போறோம் கண்ணா. ஆமா, நீ அழகாக கேட்டு ரசிக்க வேண்டும். சரியா? எப்படி தெரியுமா? கும்மியடி பெண்ணே கும்மியடி கொட்டை குலுங்கிட கும்மியடி. நாங்கள் தான் சொல்லப்பா. அனைவரும் ஒன்றா சேர்ந்து என்ன செய்றீங்க? கண்ணனை அமரச் செய்து கும்மி அடிக்கின்றோம். ஆண்டவனுக்கு நீங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து கண்ணன் ஆண்டவனுக்கு கும்மி அடிக்கின்றோம்ப்பா. 3 வருஷம் வச்சா கூட ஆண்டவன் உங்களை என்னன்னு கேட்க மாட்டேன். ஏன்பா? ஒரு ஆண்டவனுக்கு கும்மி அடிக்கணும்னா ஒரு பணிவு இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும், உடம்புல பயம் இருக்கணும். அப்படியா? நீங்க என்ன கும்மி அடிக்கிறீங்க? எப்படி அப்பா கும்மி அடிப்பது? ஏண்டி ஏன்பா உனக்கு தெரியுமா எப்படி கும்மி அடிப்பது? எனக்கு தெரியுமாவா? எங்க வீட்டாண்ட போய் பாரு, பார்த்தா லைன்ல நின்னுக்கிறாங்க. எதற்காக? என்ன கூட்டிட்டு போறதுக்கு. எங்க இதுல பேர் போனவன் நான். எவ்வளவு பேர் போனவா? இந்த கும்மி அடிக்கிறதுல பேர் போன ஆளுன்னு சொன்னேன். அப்படி தெளிவா சொல்லுப்பா. அதுக்கு நீ தவறா புரிஞ்சா நானா பொறுப்பு. சரி சரி சரி. ஆண்டவனுக்கு கும்மி அடிக்கணும்னா ஒரு பயம் இருக்கணும், பயம், ஒரு நடுக்கம் இருக்கணும், நடுக்கம், ஒரு பணிவு இருக்கணும். ஒரு பணிவு. இப்ப நடிகரை பாக்குறீங்க. அதே ஏய் யாரு இவன்? கற்பூரத்தம்மா. என்ன உள்ள குலுங்கி குலுங்கி சிரிக்க போறாரு. அப்படியா? எங்க? அவ்வளவு அழகா கும்மி அடிக்க போறேன். அது எவ்வளோ? வாங்க, வாங்க. எப்படி வச்சு நம்ம பிறந்த ஆகும் தலையில பூ வச்சுக்கணும். ஒரு பணியணும், ஒரு பக்திக்கணும். ஆண்டவா எம்பெருமானே, கோவிந்தா கோவிந்தா. நன்றாக நன்றாக. ஆனா உன்கிட்ட ரொம்ப பணிவிடு. நீ யாருன்னா கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடலையே. இப்படியா? தெரியாது நீ. டேய், ஒரு ஆணிலே இருந்தாச்சு. அடியே, ரெண்டு ஆளே சரி. போய் நில்லுங்க. நல்லா குச்சி நில்லுங்க. நான் லைன்ல நிக்கிறேன். கத்தி நந்த. ஆண்டவா. வாங்க வாங்க வாங்க. கும்மி அடிக்க போறோம். வணங்கிட்டியா? ஆண்டவா. ஆண்டவா. வாங்கடா போட்டது தன்னானே போடு. தானத்தை தினம் தன்னானே. உங்களை நான் அடி சொன்னேன். அடியே நீ வாய்க்காரியா? நீ தாண்டி நான் தானே முதல்ல அடி. ஆமா நீங்க ஏன் நான் இருக்கறீ? தங்கச்சி நீ தண்ணி அடிச்சாங்க. சூதியே கலக்கல ஒண்ணும். கலக்கல யார் சுதில முடியானா அந்த கருப்பு காட்டுல கை வச்சிங்கற. ஒரு வெள்ளை காட்டுல கை வைக்கும் போது தடி குஞ்சி அடிக்கணும். சொல்லு யார் வட்ட 8 9 ஆயிட்டு சொல்லுங்க. அதுலயே ஆயிட்டு. ஆண்டவா
தத்தினோ தத்தினோ தன்னாண்ட போடுத்தான ஒரு பொண்ணுதோ இடுப்பு எங்கன்னா வலிதான் மனமாக மாட்டோம் வரீங்களேடி எவ்வளவு சொல்லமா பெருமை படிச்சுக்கலாம் ஒரு குச்சி அடிக்கடின்றேன் என்ன சொல்ற குனிந்து அடிக்கடி அப்பதான் ஏத்துக்குவாரு ஐயே இடுப்பு வலிக்கு அடி கும்மி அடி பெண்ண கும்மி அடி அந்த கும்மி அடிக்கிற வாசலிலே அட குஞ்சினைக்கிற பொட்டம் பாட்டு கேட்டு போதும் கீழே போனாங்க அந்த உச்சிருப்பு வைக்கணும் என்ன உச்சிருப்பு தப்பு தப்பா பாடி இருக்க தப்பா பாலடி போவா ஞாங்க போயிட்டேன் இதுவரையிலும் சிறப்பாகத்தான் இருந்தது. என்ன ஒரு வார்த்தை சொன்னீர்களே அதை கேட்டுதான் எழுந்து ஓடி வந்து நான் தவறா பாடினா ஆமா தப்பா பாடினா ஆமா இல்ல பகவான் உனக்கு காதல அந்த மாதிரி அங்கே உனக்கு காதல அந்த மாதிரி கேட்டுனா அப்படி என்றால் வார்த்தை கேட்டுனாங்க சரி அப்படி ஆகட்டும். கும்மி அடிக்கிற வாசலிலே குஞ்சிருக்கிற பகவானே ஓஹோ அப்படியா சரி என் காலில் தான் தவறாக கொடுத்துருக்குதா பகவானை உனக்கு தவறு தெரிஞ்சு கும்மி அடிக்கிற வாசலிலே குஞ்சிருக்கும் பகவானே அப்படியா அப்படின்னு பாடு சரி இப்போ வா புதுசு புதுசா பண்றேன் ஒரு அதிசயம் ஒரு அதிசயம் எப்படி பாருனா கும்மி அடிக்கிற வாசலிலே அவளை கட்டி பிடிச்சி நான் சொத்தனேன் அப்படியா சுத்தம் இப்ப ஆண்டவனுக்கு அவர் உள்ள மகிழ்ந்து விட்டதால் கேட்டு மனமகிழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நீங்கள் யாரும் இல்லாமல் அப்படியே கண்ணா ஆயார் குளம் உள்ளளவும் ஆமா இந்த கண்ணனுடைய பெருமையை சொல்லுகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆயார் குல மக்கள் யாதவ குல மக்களுடைய புகழை சொல்லாதவர் என்னுடைய புகழை சொல்லவே முடியாது. அப்படியாது நீங்கள் நன்முறையிலே வாழ வேண்டும். எனக்காக பூஜை புனஸ்காரம் செய்து இதோ இருக்கின்றதே இந்த நாயுடுமங்கலம் கிராமம் சோடாக்கடை பகுதியில் வாழக்கூடிய மக்களும் எந்தவித குறைவில்லாமல் சம்பத்துடன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகின்றோம். அப்படியே மணி என்று சொல்லக்கூடிய தேவிதான் என்னுடைய அன்பு மணி ராதா ருக்மணி 2 பேரு. அதுல ஆமா ராதா ருக்மணி பாமா விஜயா என்று சொல்லக்கூடிய இவங்களும் இன்னும் 4 பேர், இன்னும் 8 மனைவிமார், பட்டமரசிகள் 8 பேர்.
அதிலே முதன்மையானவர் ராதா ருக்மணி. ஆமா ராதா ருக்மணி. ருக்மணி என்பவர் யார் தெரியுமா? யாரு? ஒரு முறையில பார்க்க போனால் என்னுடைய அத்தை முறையாக கூடியவள் ருக்மணி. என்னுடைய அத்தை. அத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஆமா. யாரு பிடிச்சது? அப்படி என் மீது ஆசை கொண்டு மனப்பந்தலிலே திருமணம் நடக்கின்ற வேளையில் கண்ணசைத்தார். யாரு? கண்ணாசி. நீங்களே கண்ணாச்சிவா. அப்படி கண்ணசைத்த உடனே நான் எழுந்து வந்து என் பின்னே தொடர்ந்து வந்து விட்டான். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது. அவளை அழைத்து வந்து திருமணம் செய்து கொண்டு லைஸ்ல போட்டு ஓடி போச்சா கொடுத்தா சாமி. அப்படி இருக்கையிலே என் ஆசையுடைய அன்பு மனைவி ருக்மணியா அவள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படி? அவள் திவ்யம் இல்லாதவளே. ஆமாங்க. ஆமாங்க. சொல்லுங்க. ஏண்டா? ஓ, இது என்ன சபை? தேவ சபை, தெய்வீக சபை. ஆமா. இந்த தெய்வீக சபையில் வந்திருக்கக்கூடிய பெண்பால் யார் என்ற விளக்கம் விளக்கமாக சொன்னால் அனைவரும் தெரிந்து கொள்வார்கள். சொல்லாவிட்டால் யாருக்கு தெரிய போறது கிடையாதுமா. கவனமாக சொல்கிறேன். செவி கொடுத்து கேட்டு வாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா.
சொல்லுமா? டேய் ஆ இந்த தோரையாபுரிய வாசமரத்துக்குரிய ஆமா யாருடா? பகவான் கண்ணபிரான் அண்ணவருக்கு மனைவி நான் தாமா ருக்மணி. ஓ ருக்மணி அம்மாவா? ஆமா. ஆகட்டும். அப்படி நான் வரும்பொழுது ஆம். என் ஆடையெல்லாம் எப்படி இருக்கிறது? சொல்லுங்கள் எப்படி இருக்குது? விளக்கமா சொல்லுமா. பார்க்கும்போது எப்படி இருக்குது? அதிகாலை சூரிய ஒளி போல் பிரகாசமா தெரியுதுமா. அப்படியே எவ்வளவு பல இல்லை? ரொம்ப. டேய் ஓ அப்படி இருந்தாலும் என் கணவர் எனக்காக சுவாமி காத்துக்கொண்டு சாமி அவன் எதிர்பார்த்துக்கிறாருமா. சுவாமி பார்க்க வேண்டும். சாமி எங்கடா இருக்கிறாரு? வந்துருக்கிறாரு. ஏன் இந்த மீன் பூச்சிருக்கிறாரு வர ஏர்ல மீன் பிடிக்கிறாங்க. யார் எத்துறாங்க பாருங்க. ஏதோ போய்கிற காட்சி விட்டு போய்கிறாரு. சாமி என்னுடைய மனையார் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். ருக்மணி தேவி கொண்டிருக்கிறார். ஆமா பத்து பேருக்கு நடி பாப்பா சின்ன பத்து பேருக்கு நடி பாப்பா அம்மா சுத்துராமா ஓ யாரப்பா? டேய் அது மாதிரி ஆகுறப்பா. அப்படி இருந்தாலும் சாமி பார்க்க வேண்டும். ஆமா சாமி வந்து விட்டாரா? அமர்ந்து கொண்டு இருக்கின்றார். கண்டவளர் வீடுகள் பிரபு கண்ணியா சுவாமி தேவி ருக்மணி அறிவாக வகையிலே
ஊரை விட்டு என்னை அழைத்த விதங்கள் என்ன நாம் இருவரும் சரச சல்லாபமாக இருக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். அப்படியா? ஆகையினால் புறப்படி பஞ்சனைக்கு புறப்படாத நேரத்தில் நாம் இருவரும் சரச சல்லாபமாக பஞ்சனைக்கு போகலாம் என்று நினைக்கின்ற வேளை ஹரிஹரி கோவிந்தா கோவிந்தா என்று தேவர்களும் யாரோ ஒருவர் அழைக்கின்றார். அப்படியா? ஒருவர் அழைத்தால் பரவாயில்லை. தேவர் கூட்டமே இன்றைய தினத்திலே என்னை ஹரிஹரி கோவிந்தா என்று அழைக்கின்றார். சுவாமி, உன் படைப்பு இப்படி ஒரு ஆக வேண்டுமா? காலத்தில் போனோம் கட்டுமை செய்து பூஜையாகலாம். அப்படியா? அப்படி இருக்கையில இன்றைய தினத்திலே தேவர்கள் அனைவரும் என்னை ஹரிஹரி கோவிந்தா என்று அழைக்கிறார்கள். கோவிந்தா என்றார் புறாத்தீர்ப்பான் மாயவன் என்றல்லவோ எம்மை அழைக்கின்றார்கள். ஆமாம் சுவாமி. ஆகையினால் நான் சென்று தேவரின் குறையை தீர்த்துவிட்டு இன்றைய தினத்தில் வரும் வரை சற்று நேரம் இங்கே இருப்பதற்கு சுவாமி சீக்கிரமாக சென்று அவர் குறையை தீர்த்துவிட்டு சீக்கிரமாக வந்து விடுங்கள். போய் வரணும் சுவாமி. போகிறேன் என்று சென்றவர் மீண்டும் வர காரணம் தேவி போகலாம் என்றுதான் புறப்பட்டீர்கள். ஆனால் என்றும் இல்லாமல் இன்றைய தினத்திலே என் மனதிலே ஒரு நெருடல் என்றால் ஒரு மனதிலே ஒரு சஞ்சலம். சஞ்சலம் என்றால் என்ன சஞ்சலம்? பின்னேரத்திலே ஏதோ தவறானது நடக்க போகின்றதோ அப்படி என்ற ஒரு மன சஞ்சலம் யாருக்கு சுவாமி தவறானது நடக்க போகிறது? நீங்கள் இருக்கும் பொழுதா? இல்லை, விதி என்பது இறைவனாக இருந்தாலும் விட்டு வைத்தது கிடையாது. அப்படியே